யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லா இதுலயும் வந்துட்டு அமித்ஷா அவரோட பேச்சு தான் போயிட்டு இருக்கு. இப்படி அம்பேத்கரை பத்தி பேசினதுனால நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. அதோட பின்னணி என்ன சார்? ஒரு தலைவரை பற்றியான விமர்சனம் அப்படிங்கிறது யாராவது பேசிடுவாங்க. அதற்கு எதிர்த்தரப்பு அரசியல் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தலைவரை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு நாளோ 2 நாளோ ஃபுல்லாக வந்து முக்கியமான பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு இதை பற்றி வந்து பேசுவாங்க. இப்போ வந்து அம்பேத்கர் 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 எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அப்படிங்கிற வார்த்தை ஃபேஷன் மாதிரி ஆச்சுங்க மட்டும்தான் வெளில வந்து இன்னைக்கு வரைக்கும் விவாத பொருளாக இருக்குது. பட் அதற்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே பேரவையில் காங்கிரஸ் அம்பேத்கர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவரை எத்தனை வாட்டி வந்து துரோகம் செஞ்சது. கான்ஸ்டியூஷன் மட்டும் இல்லாமல் சட்டத்தை வந்து டிராஃப்ட் பண்ணுற அந்த கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்து அதெல்லாம் வந்து ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற வேலைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக அம்பேத்கர் வந்து இருந்திருக்காரு. ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு மனிதராகவே அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து காந்தி கூடயும் அவருக்கு ஒரு நல்ல ரேப்போர்ட் இல்லை, நேரு கூடயும் ஒரு நல்ல உறவு இல்லை. அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகினார், திருப்பியும் காந்தி சேர்த்துக்கிட்டாரு. அஞ்சரைப்பட்டி மாதிரி நம்ம திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா, அம்பேத்கருக்கு எதிராக பேசணுமா 2 அமைச்சர் இருக்காங்க, அம்பேத்கரை போற்றி பேசணுமா 2 அமைச்சர் இருக்காங்க, அதுவும் போதாத கூட்டணி கட்சியில் தலைவர் இருக்காரு, அவர் வந்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக வந்து பட்டியல் சமூகத்தினரை என்றைக்குமே வந்து திமுகவில் இருக்க அமைச்சர்கள் இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்கள், அவங்களாம் வந்து வஞ்சித்து அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. அது மீடியா இருக்காங்கன்றனா கூட அந்த பயம் கூட இல்லை அவங்களுக்கு எப்போவுமே. ஸோ இன்னைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்ற வார்த்தையை வச்சு அரசியல் பண்ணுறது ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு குச்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஒரு பெரிய ட்வீட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து எல்லாருமே தட்டி எழுப்பி, எங்க உங்கள் கொள்கை தலைவரை பற்றி ஏதோ சொல்கிறாங்கங்க, ஏதாவது ட்வீட் ஏதாவது போட்டு விடுங்க. இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வருண் சார் தான் இருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார். பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லா இதுலயும் வந்துட்டு அமித்ஷா அவரோட பேச்சு தான் போயிட்டு ட்விட்டர் எல்லா சோஷியல் மீடியாலயும் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அம்பேத்கரை பத்தி பேசினதுனால நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. அதோட பின்னணி என்ன சார்? அதை பத்தி சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி பேச்சுகள் அடிக்கடி வந்து தான் வந்து செய்யும். ஏதாவது ஒரு தலைவரை பற்றியான விமர்சனம் அப்படிங்கிறது யாராவது பேசிடுவாங்க. அதற்கு எதிர்த்தரப்பு அரசியல் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தலைவரை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு நாளோ 2 நாளோ ஃபுல்லாக வந்து முக்கியமான பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு இதை பற்றி வந்து பேசுவாங்க. ஸோ பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா, நேரு அவர்கள் குறித்து வந்து பேசியிருக்காங்க, சவர்கர் குறித்து வந்து பேசியிருக்காங்க, அம்பேத்கர் குறித்து பேசியிருக்காங்க. ஸோ நேரு அவர்கள் குறித்து பேசினது வெளில வரல, பாவம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பேத்கர் அவர்களை குறித்து 2 கட்சிகளுமே மாறி மாறி நிறைய விமர்சனம் செஞ்சிருக்காரு. அம்பேத்கர் அவர் வாழ்ந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கூடயும் வந்து இணக்கமாக இல்லை. ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு மனிதராகவே அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து காந்தி கூடயும் அவருக்கு ஒரு நல்ல ரேப்போர்ட் இல்லை, நேரு கூடயும் ஒரு நல்ல உறவு இல்லை. அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகினார், திருப்பியும் காந்தி சேர்த்துக்கிட்டாரு. பட் சட்டத்தை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் மட்டும் இல்லாமல் சட்டத்தை வந்து டிராஃப்ட் பண்ணுற அந்த கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்து அதெல்லாம் வந்து ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற வேலைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக அம்பேத்கர் வந்து இருந்திருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்றைக்குமே வந்து அவருக்கு உண்டான பெருமை அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து பறிக்கப்படவே மாட்டாது. அவருக்கு உண்டான இடம், மரியாதை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். ஆனால் இப்போ அம்பேத்கர் அவர்களை குறித்து வந்து அமித்ஷா அவர் வந்து தப்பா பேசிட்டாரு அப்படிங்கிறது மட்டும்தான் வெளில வந்ததே தவிர்த்து, அதற்கு முன்னாடி அம்பேத்கர் குறித்து அமித்ஷாக்கெல்லாம் ஜெண்டாக்கெல்லாம் நான் எந்த காலத்துக்கு கொண்டும் முட்டு கொடுக்கவே போறதில்லை. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல் தான் எப்பவுமே செய்வாங்க. ஆனால் உண்மையா பேசணும், சரியா? பிஜேபி நம்மளுக்கு பிடிக்காதுன்றதுனால மொத்த விஷயமும் வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. இப்போ வந்து அம்பேத்கர் 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 எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அப்படிங்கிற வார்த்தை ஃபேஷன் மாதிரி ஆச்சுங்க மட்டும்தான் வெளில வந்து இன்னைக்கு வரைக்கும் விவாத பொருளாக இருக்கு. பட் அதற்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே பேரவையில் காங்கிரஸ் அம்பேத்கர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவரை எத்தனை வாட்டி வந்து துரோகம் செஞ்சுருக்கு, காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை வந்து சரியாக கையாளலை அப்படின்னு காங்கிரஸ் வந்து அம்பேத்கருக்கு எதிரான ஒரு துருவமாக வச்சுட்டு, நீங்கள் எதற்கு எடுத்தாலும் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர்னு எங்கள்கிட்ட வந்து நியாயம் பேசுகிறீங்க. ஸோ இன்றைக்கி அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்ற வார்த்தையை வச்சு அரசியல் பண்ணுறது ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பிட்டை மட்டும் எடுத்து இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ பட்டுன்னு பிரிண்ட் பண்ணுங்கப்பா, ஆளுக்கு ஒரு குச்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஒரு பெரிய ட்வீட் வந்து போட்டிருந்தார். அம்பேத்கர் என்ற வார்த்தை சிலருக்கு வந்து ஏளனமாக இருக்கலாம், திகட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டார். அதை தொடர்ந்து துணை முதல்வர் அவர்கள் அண்ட் நாம் தமிழர் கட்சியிலையும் நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் திருமாவளவன் அவர்கள் ட்வீட் போட்டது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போராட்டம்லாம் கூட வந்து பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து எல்லாருமே தட்டி எழுப்பி, எங்க உங்கள் கொள்கை தலைவரை பற்றி ஏதோ சொல்கிறாங்கங்க, ஏதாவது ட்வீட் ஏதாவது போட்டு விடுங்க அப்படின்னோடனே அவர் ஈவினிங்க்கு அதோ என் பங்குக்கு நானும் ஒன்று போடுறேன், எங்கள் கொள்கை தலைவர்கள் ஒருவரான அம்பேத்கரை பற்றி பேசிட்டீங்க, சரி யாருங்க பேசினா அது யாரோ அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் பேரே மென்ஷன் பண்ணாமல் நம்ம தவிக தலைவர் விஜயும் வந்து போட்டிருந்தார். இந்த சர்க்கஸ் தான் நேற்று நடந்தது. முக்கியமா இன்னைக்கு அதாவது இறந்து போன மனிதர்கள் தலைவர்கள் பத்தி பேசி ஒரு நாள் ஃபுல்லா வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க.
இன்னைக்கு வாழ்றக்கூடிய மக்களுக்கு உண்டான பிரச்சனை எதுவுமே அந்த பேரவையில் வந்து பேசப்படல. நம்ம மீடியாக்களும் வந்து இதுதான் நியூஸ் போடுறா வெடிய அப்படின்னு பாருங்க, நீங்களே வீடியோ பண்ணிட்டீங்க. ஏன்னா போவோம், யாராவது பார்ப்பாங்கன்னு தானே பண்றோம் நம்மளும். ஓகே சார். போகும் அப்படின்றத தாண்டி இப்படி ஒரு விஷயம் போகுது அப்படின்றது பலருக்கு தெரியாம இருக்கலாம். சோ நம்ம பேசுறதுனால இந்த மாதிரியும் இருக்கு அப்படின்றத நிச்சயமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு the வாய்ப்பா other side of இருக்கும் the story correct yeah அப்படின்ட்டு நினைக்கிறோம். இப்படி நாடு முழுக்க போராட்டம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு குவைத் பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சோ அதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 3வது முறை ஒரு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரு சைடு ஆக்டர் மாதிரியே தான் இருக்காரு. ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் பாக்குறீங்களா? அதிகமா அவரை வந்து நம்மளோட அதிகமாக பார்க்க முடியறது இல்லைல்ல. ஜெயிச்சாரே பிரதமரான தவிர்த்து ஃபர்ஸ்ட் மாதிரி ஒரு ஃபேஷன் பரேடு கெத்தா ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், பல நாடுகளுக்கு பயணம் போகிறத வந்து முற்றிலுமா செய்தி ஆகிறதா இருக்கட்டும், அங்கே இருக்க இந்தியர்கள்லாம் இவர் அப்படி வரவேற்றாங்க இப்படி வரவேற்றாங்க. ஏதோ குவைத் போறாரு, அது உங்களுக்கு பொறுக்கலையா? 3வது வாட்டி ஒரு பிரதமராக வந்து தன்னோட வேலை செய்யறதுக்காக வந்து குவைத் போறாருங்க. ஏற்கனவே வந்து ஷெட்யூல் பண்ண பயணமாக தான் இருக்கும். நேற்று இவர் பார்த்து அமித்ஷா ஒரு அம்பேத்கர் வீடியோ தூக்கி போட்டாரு அப்படிங்கிறதுக்கும் இவர் குவைத் பயணம் போகாமல் இருக்க முடியுமா? மோடி அவர்கள் எல்லாருக்குமே பயந்து பழைய அந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் இருந்த மோடி இல்லை, இது மோடி 3.2 பார்த்து அவரும் நமக்கு தேவை இவரும் நமக்கு தேவை அப்படின்னு எல்லாருமே வந்து சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் பயந்து கொஞ்சம் அடக்கமாக தான் இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு ஓகே சார். இப்போ இந்த போராட்டம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்கறது என்னன்னா, போன ஆட்சி காலத்திலயா இருக்கட்டும், நீ எஸ்சி தானமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பொன்முடி அவர்கள் இருக்க டிஎம்கேல இருந்து இப்போ வந்துட்டு அம்பேத்கரை எப்படி சொல்றது ஒரு துறவுகோலா வச்சு பேசிட்டு இருக்காங்களே, போராட்டம் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இது சரியானதா இருக்குமா சார்? அஞ்சரைப்பட்டி மாதிரி நம்ம திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்கு எதிராக பேசணுமா 2 அமைச்சர் இருக்காங்க, அம்பேத்கரை போற்றி பேசணுமா 2 அமைச்சர் இருக்காங்க, அதுவும் போதாத கூட்டணி கட்சியில் தலைவர் இருக்காரு அவர் வந்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சிக்குள்ளே வந்து எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, எல்லா கொள்கைகளில் கொஞ்சம் கொஞ்சம் பிடிப்புள்ளவங்களும் வந்து இருப்பாங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க, பொன்முடி மட்டும் இல்லை பல அமைச்சர்கள் பட்டியல் சமூகத்தினரை வந்து கேமராக்கு முன்னாடியே அப்படி ட்ரீட் பண்ணாங்க, அவங்க வீட்டு வந்தவங்களை வந்து எப்படியும் நிற்க வச்சு பேசியிருக்காங்க, எப்படி ஏளனமாக வந்து அவங்களோட சாதியை குறியே வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பல வாட்டி தெரியும். திமுக அப்படிங்கிறது சமூக நீதிக்கான அரசியலை கையில் எடுப்பாங்களே தவிர்த்து அவங்களோட தலைமை அதை பேசுமே தவிர்த்து அவங்களோட மினிஸ்டர்ஸ்லாம் வந்து சுத்தமாக மக்கள்கிட்ட போய் பேசுகிறப்போவே அவங்கள கையாளுற விதமே வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க எந்த அளவுக்கு சமூக நீதி அப்படிங்கிறத வந்து கடைபிடிக்கிறாங்க. குறிப்பாக வந்து பட்டியல் சமூகத்தினரை என்றைக்குமே வந்து திமுகவில் இருக்க அமைச்சர்கள் இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் அவங்களாம் வந்து வஞ்சித்து அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. அது மீடியா இருக்காங்கன்றனா கூட அந்த பயம் கூட இல்லை அவங்களுக்கு எப்பவுமே. இப்போ இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ சோஷியல் மீடியால வந்துட்டு ஏஐல ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுல வந்துட்டு அமித்ஷா அவர்கள் வந்துட்டு நான் ஒருபோதும் அம்பேத்கரை இழிவா தப்பா பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஏஐல எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜின்றது அதிகம் வந்து ஒரு விஷயத்தை அப்படியே மாத்துது இல்ல சார்? அது எப்படி நினைக்கிறீங்க? நீங்க அமித்ஷா பத்தி கவலைப்படுறீங்க, எனக்கு வேற ஒரு விஷயம் கவலையா இருந்ததுங்க. ஒரு பொண்ணு இந்த சைடு இருக்கு, இன்னொரு சைடு ஒரு பையன் இருக்கான், அந்த ஏஐல போட்டு அந்த பொண்ணு இந்த சைடில் வந்து அவனை முத்தம் கொடுத்து போகுது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அந்த தத்ரூபமாக அந்த பொண்ணே வந்து கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்தா கூட வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருக்காது போல இருக்கு. உங்களோட க்ரஷோட ஃபோட்டோவை மட்டும் போடுங்க, அது முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அமித்ஷா அப்படி பேசுறத வச்சு ஏஐ பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் தான். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டேஜ் ஷோவில் மோடி வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வந்து கிட்டார்லாம் வாசிக்கிற மாதிரி அதை மோடியை வேற பகிர்ந்துருந்தாரு. ஸோ எல்லாருமே இதை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவதூறு பரப்புறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு பக்கம் பப்ளிசிட்டிக்காக சில பேர் அதை வேணும்ட்டே வந்து செய்கிறாங்க. ஸோ ஏஐ டெக்னாலஜியில் வந்து அவங்க கட்சிக்காரங்க வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை அமித்ஷா வந்து பார்த்து கண்டிப்பாக ரசிச்சர்காக வந்து செஞ்சிருப்பாரு தவிர்த்து ஐயோ நான் வந்து இப்படி சொல்லவே இல்லையே, என்னோட ஏஐயில் என்னோட டாக்கை வந்து இது மாதிரி வந்து குழப்பி போட்டுட்டாங்க, அது உண்மையான தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒத்துக்க போகிறதில்ல. ஏஐயில் இன்னும் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் பாருங்கள். நம்ம ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா அவங்களுடைய அந்த நினைவு இதில் வந்து எம்ஜிஆர் அவர்களை ஏஐல கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அதிமுகவினர்லாம் ஒரே காமெடி, எல்லாருமே வந்து 1001 படத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க போல. அவங்களோட காலகட்டத்தில் இளைஞர்களாக இருக்கிறப்போ அந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் ஒன்ஸ் மோர் கத்துறாங்க. எங்கள் எலெக்ஷன் வருதுங்க, ரொம்ப கத்தி ஏதாவது 1000 போது அமருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வாட்டி அந்த எம்ஜிஆர் ஏஐல பேசுறது ஒன்ஸ் மோர் போட்டு காட்டியிருந்தாங்க. இதே நபர்கள் தான் திமுகவில் வந்து முப்பெரும் விழாவும் 100ஆண்டு விழாவில் வந்து கலைஞர் அவரை வந்து ஏஐல போட்டிருந்தாங்க. அதுவும் காமெடியாக தான் இருந்துச்சு, இதுவும் காமெடியாக இருந்துச்சு. 2 காமெடியும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை. இந்த ஏஐ வச்சு இந்த எலெக்ஷன் வர்றப்போ என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ, கலைஞரே வந்து வாக்கு கேட்குற மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் பொறுத்திருந்து மட்டும் பாருங்க. ஓகே சார். இப்போ தொடர்ந்து அம்பேத்கரை பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் ரீசெண்டா புக் ரிலீஸும் பண்ணாங்க, அம்பேத்கரோட புக் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல கலந்துக்காத விசிகே அவர்கள் வந்துட்டு இப்போ அம்பேத்கர்களை பத்தி பேசுறது வந்துட்டு சரியானதா இருக்குமா? அதுக்காக திருமாவளவன் நான் பேசாம வேற யாருங்க அம்பேத்கரை பத்தி பேசுவா? இன்னைக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் இனத்துக்காக போராடி வீழ்ந்த தலைவரை வந்து அதிகமா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தது சீமான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி அம்பேத்கர் இன்னைக்கு வரைக்கும் அதிகமா தமிழ்நாட்டில்
பேசிட்டு இருக்கிறது மற்றவங்கள மாதிரி தேர்தல் அரசியலுக்காக மட்டும் இல்லாமல் கொள்கை ரீதியாக அதிகமாக பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்கள் தான். அவர் என்னைக்குமே அம்பேத்கரை தூக்கி தான் பிடிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ன்ற அமைப்புக்காக ஆதவர்ஜனா வந்து அந்த புக்கை வெளியிட விஜய் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு அந்த ஆதவர்ஜனா எந்த கட்சியில் இருக்காரு? அவர் 2 கட்சிக்கு போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்கின் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிருக்காரு திரைமறைவில். ஸோ அவர் அம்பேத்கரை வந்து சும்மா அவரோட தேவைக்காக கையில் எடுத்தார். விஜய் அவர்களும் சரி, இப்பேற்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்டவரெல்லாம் வந்து நம்மளோட கட்சியில் இருக்கணும், பட்டியல் இன சமூக மக்கள்லாம் நம்மளோட கட்சியில் இணையணும், இருக்கணும், அவங்களும் வந்து ஒன்றா ஃபீல் ஆகிட்டு அம்பேத்கர் கொள்கை தலைவராக அந்த கையில் எடுத்துருக்காரு. அரசியல் அது. நான் என்னைக்குமே திருமாவளவன் அவர்கள் தான் அதை பற்றி பேசிக்கிறதுனால அவருக்கு எல்லா தகுதியுமே இருக்கு. ஓகே சார். இப்போ விஜய் அவர்களை பத்தி பேசினதால இந்த ஒரு கொஸ்டின், தொடர்ந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அம்பேத்கர், பெரியார் இவங்களை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் பேசுறதுனா மட்டும் அவரோட பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கு. அதை தாண்டி பல விஷயங்கள் நடக்குது, ஆனா அந்த விஷயத்தெல்லாம் அவர் குரல் கொடுக்கறாரா அப்படின்னா இருக்கிறதுல எக்ஸாம்பிளுக்கு இப்போ டங்ஸன் அந்த சுரங்கத்துக்கும் அவர் எந்த ஒரு விஷயமும் பண்ணல. பாக்குறவங்களுக்கு எல்லாம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா அதுல மட்டும் கவனம் செலுத்துது டிவிக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, அவங்க தொண்டர்கள்லாம் எதை பத்தி அதிகமா பேசுறாங்க, ஒரு ட்ராக்ஷனை கொண்டு வராங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அரசியல் மையப்படல இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை எடுத்து பேசினா கூட அன்னைக்கு இது ட்ரெண்ட் ஆகிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புமே இருக்கு. அவங்க தலைவர்கிட்ட இது வந்து யார் பண்றான்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் இந்த வேலையை பண்ணுது. அவங்க எந்த அரசியலை பேசணுமோ அதை பேச விடாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க தலைவர் வந்து அவரோட பர்சனலாக யாரு கூடயோ ஒரு சாட்டர் ஜெட்டில் ஏறி போகிற ஒரு ஃபோட்டோ வீடியோ வந்து லீக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ நம்ம தாவேகா தொண்டர்கள் அப்படின்னு அறியப்படுற விஜய் ரசிகர்கள் ஃபுல்லாக வந்து திமுகக்கு எதிராக வந்து அந்த பர்சனல் வெஞ்சன்ஸில் மாற்றி அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றியுமே பேசி திட்டி ஒரு 1.5 நாள் போயிடுது. முக்கியமான அரசியல் விஷயங்கள்லாம் வந்து பேசுறதில்ல. இந்த மாதிரி வந்து மற்ற கட்சிகள் தாவேகனவர்னா எதை வந்து பேசணும்னு தூண்டுறாங்களோ அதுக்கு பெயிட்டுன்னு சொல்லுவாங்களோ அதுக்கு பலிகடா ஆயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து டங்ஸ்டன் பற்றி கேட்டிருந்தீங்க, நீங்கள் வேற ஒரு விஷயத்தை பற்றி கேட்பீங்க அப்படின்னு நான் நினச்சேன். கேரளாவில் வந்து யாருக்கு மம்முட்டி, மோகன்லால், ஃபத் ஃபாசிலுக்கு ஈக்குவலாக யாருக்கு ஃபேன்ஸ்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? விஜய்க்கு தான் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்டத்தக்க வசூல் வந்து கேரளாவில் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். அவர் கட்சியோட கிளையே ஆரம்பிக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காரு. அதற்கான நிர்வாகிகள்லாம் கூட ஏற்கனவே இருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அவர். அவங்களோட ஊரோட மகனாகவே வந்து சும்மா படத்துக்கு மட்டும் அவங்க வந்து பார்க்குறாங்க. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ கழிவுகள் இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லப்படுற தேனியாக இருக்கலாம், கன்னியாகுமரி, அப்புறம் கோயம்புத்தூர், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டுறது அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை, வருஷமாக நடந்துட்டுருக்கு. இது அவங்களோட பழக்கம். அவங்களோட பழக்கம்னா எப்படின்னா, நம்ம ஊரில் வருவாங்க, தொழில் பண்ணுவாங்க, வேலை பண்ணுவாங்க, திருப்பி அவங்க ஊரில் போயிட்டு இயற்கை சூழ்ந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டி வச்சுருப்பாங்க, வாழ்வாங்க. குப்பை போடுறதுக்கு மட்டும் நம்மளுது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்துவாங்க, அதை நான் பயன்படுத்த விரும்பல, இருந்தாலும் வந்து புரிதலுக்காக சொல்கிறேன். இந்த பாண்டின்னு வந்து சொல்லுவாங்க. அது நம்ம கொடைக்கானல் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் சுற்றுலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கேருந்து வருவாங்க. அதை மஞ்சுமெல் பாய்ஸ் படத்துலேயே காட்டியிருப்பாங்க. அங்கே வந்தாங்கன்னா பைத்தியம் ஆயிடுவாங்க எல்லாம், குடிச்சிட்டு அந்த இடத்துல பாட்டிலை உடைக்கிறது, நம்ம ஊர் ஆளுங்களை நம்ம காதுபடவே வந்து திட்டுறது மலையாளத்தில். ஆனால் அவங்க ஊர்லேயே எவ்வளோ மலைவாச ஸ்தலங்கள்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போனால் வேறு மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா குப்பெல்லாம் கொட்ட மாட்டாங்க, நம்ம தான் போய் பண்ணிட்டா உடனே கேஸ் போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இங்கே நம்மகிட்ட ஒரு மனநிலை என்னென்னா, நம்மளை வந்து ஒரு குப்பை கிடங்காக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. சரி, நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, விஜய் அவர்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க கேரளா. இப்போ நீங்கள் வந்து முழு நேரம் அரசியலில் வந்துட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் படம் நடிக்கணும், நீங்கள் வெளியிட்ட அம்பேத்கர் புக்கை வந்து இன்னும் 10 பேஜ் இருக்கும், படித்து முடிச்சிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு டைம் வேறு இருக்காது, உங்களோட பர்சனல் விஷயங்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் அட்டன் பண்ணுற நேரத்தில் உங்களோட தாவேக தொண்டர்கள் இருக்காங்களா, 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே, இல்லை ஞானிகள் மாதிரி பேசுறதுக்கு 2-3 பேர் இருக்காங்களே, அவங்களாம் வந்து சொல்ல மாட்டாங்களா கேரளாவில் வந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் கேரளாவில் இருக்காங்க. மற்றவங்களாம் சொன்னால் இது ஒரு தமிழ்நாடு வர்சஸ் கேரளான்ற மாதிரி மாறிடும். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட ரசிகர்கள் கேரளாக்குள்ளேயே அது ஒரு பேசு பொருளாக மாற்றுவாங்க இல்லை? ஸோ கேரளா அரசாங்கமே அதை வந்து செவி கொடுத்து கேட்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் வந்து ஏற்படுத்த தவறுறீங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை ஒரு பொருட்டாக எடுத்து அட்லீஸ்ட் அரசியல் ரீதியாக அதை பேசுறதுனா ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க. இந்த மருத்துவ கழிவுகளை எடுத்து வந்து கொட்டுறதா இருக்கட்டும், இங்கே மலை வளங்கள்லாம் வெட்டி லாரியாக கடத்துறப்போ அதை பற்றி வந்து ஒரு காணொலியெல்லாம் பதிவிடுறதா இருக்கட்டும், மிஞ்சி போனால் அந்த விஜய் வசந்த்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு எம்பியாக இருக்கார்ல, அந்த கன்னியாகுமரியில் அந்த பிரச்சனை நடக்கும்போதெல்லாம் 2 வாட்டி அவரோட முகத்தை பார்த்துருக்கா. தாண்டி ஃபுல்லாக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் அதை ஒரு அரசியலாக முன்னெடுத்து பண்ணிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் இதை பற்றி பேசியிருக்கணும் விஜய் அவர்கள். மேபி அவர் காதுக்கு போலையோ இன்னும் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் போய் சேருது அவருக்கு. இப்போ இந்த மாதிரி ஏதாவது காணொலிகள் யாராவது போய் சொல்லி அதை பற்றி அவர் பேசுகிறோன்னா எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஸோ அதனால் எது ட்ரெண்டாக இருக்கோ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எது ட்ரெண்டாக இருக்கோ, எதெல்லாம் பற்றி வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கோ, அவர் ப்ரெஷருக்குள்ளாக்கி இன்னும் விஜய் எதுவும் சொல்லலை. நேற்று கூட அம்பேத்கர் விஷயம் அப்படி தானே, ஈவினிங் தான் அவர் அறிக்கை கொடுத்தாரு, எல்லாருமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுவும் பேர் சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்குன்ற பட்சத்தில்
இது வந்து நீங்க வந்து ஒரு சந்தர்ப்பவாதின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா இப்போ கூட பயப்படுறாரு, நான் ஈஸியாக குற்றம் சாட்டிட்டு போயிட முடியும். அதில் உண்மைத்தன்மை கூட இருக்கலாம். இன்னும் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும், ம். கடைசி படம். புஷ்பா 2 உடைய வசூல் சாதனையெல்லாம் முறியடிக்கிறதோ இல்லையோ, ஆனால் கடைசி படம் வந்து உடனே தானே நினைப்பாரு. அந்த 69 இதுக்கு மேலே நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக நடிப்பாருன்ற எந்த ஒரு உத்தேசம் ஃபியூச்சரில் அந்த படத்துக்கு ஏதாவது பாதகம் வந்துடக்கூடாதா அப்படின்னு ஒரு டிப்பிக்கல் நடிகர் மாதிரி தான் இன்னும் யோசிக்கிறாரோன்ற சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா தன்னோட படத்துக்காக தான் கொடநாட்டில் போய் கை கட்டி நின்னாரு. இதுக்கு முன்னாடியே சன் பிக்சர்ஸ்க்கும் படம் பண்ணியிருக்காரு. ரெட் ஜெயின் கூடயும் இணக்கமாக இருந்து ஒரு காலகட்டத்தில் படம் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு படம் பிஸ்னஸ் அந்த மைண்ட் செட்குள்ளேயே இருக்காரா? நான் உச்சத்திலே வெளில வந்துட்டேன்னு சொல்றாருல, இதெல்லாம் பத்தி பேசிருக்கணும்ல அவரு. ஓகே சார். அம்பேத்கரை வந்துட்டு அவமரியாதையா பேசின காங்கிரஸ் இதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அண்ணாமலை திருப்பி வந்துட்டாரு, தன்னோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக ஏதாவது வந்து சொல்லுவாரு. அம்பேத்கர் வந்து பாருங்களேன், அம்பேத்கர் பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்குமே தகுதி இருக்கு. இப்போ அம்பேத்கர் வந்து ஒரு சாதிக்கு உண்டான தலைவரா நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க எப்படி பாப்பீங்க? ஒரு பொதுவான தலைவர் தானே. ஒரு பொதுவான தலைவர் அப்படின்னா அவரை வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு எல்லாருக்கான உரிமையும் இருக்கு. அவர் வந்து சட்ட இயற்றத்துல வந்து ஒரு பெரிய பங்கா ஆற்றிருக்காரு. இந்த சட்டம் நம்ம எல்லாருக்குமானது தானே, நம்மளுக்கான எல்லாருக்குமான உரிமையை தானே அவர் பெற்று தந்திருக்காரு. ஸோ அம்பேத்கர் அப்படிங்கிறது இப்போ காந்தி எப்படியோ அம்பேத்கரும் ஒரு பொது தலைவர் தான். அதனால அவரை வச்சு அரசியல் செய்யறதா இருக்கட்டும், அவரை வச்சு பெருமையா பேசுறதா இருக்கட்டும், அவரை வந்து விமர்சனம் செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் வந்து சரியா செய்யல அம்பேத்கர் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லா தரப்பினருக்குமே வந்து உரிமை இருக்கு. அவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து துச்சமா வச்சு தப்பா பேசாம ஒரு சரியான விமர்சனமா இருக்கட்டும், இல்ல ஒரு பாராட்டா இருக்கட்டும், இல்ல அரசியல் பண்றதா இருக்கட்டும், எல்லா கட்சிக்குமே உரிமை இருக்கு. குறிப்பா அவர் வந்து பெருங்க நாள்ல பயணிச்சு அவருக்கு பதவியெல்லாம் வாங்கி தந்த காங்கிரஸ் கட்சி அவரை பத்தி பேசுறதுக்கு உரிமை இல்லாம வேற எந்த கட்சிக்கு இருக்கு சொல்லுங்க? ஓகே சார். இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி இந்த விஷயத்தை பத்தி எல்லா கட்சியினரும் பேசிட்டு இருக்காங்க, ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப அதிகமா பேசப்படுறது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான். அவரு இதை பத்தி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே வந்துட்டு மறக்கடிக்கணும் அப்படின்னு திசை திருப்பணும். இப்போ டிஎம்கே வந்துட்டு இப்போ அம்பேத்கரை இந்த பிரச்சனையை எடுத்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அது உண்மையாவே அதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மைதாம்மா. இப்போ மழை இங்க பெஞ்சது, அதாவது சென்னையில நம்ம உட்காந்து பேசிருக்கோம் இங்கன்னு சொன்னேன். இங்க பெஞ்சது ஒரு முக்கியமான இடம் சரியா? சென்னையில இருக்க மற்ற இடங்கள்லாம் கூட உங்க முக்கியமான இடம் டி நகர், பெரிய ஒரு பிஸ்னஸ் ஹப்பா இருக்கணும். அங்க வந்து ஒரு 2 நாள் வந்து 2 சுரங்கப்பாதையில தண்ணிலாம் தேங்கிருச்சு, போக்குவரத்து முடியல, ஸ்தம்பிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பேசு பொருளாகவும் பிரச்சனையாகும். ஜெமினி பிரிட்ஜ் கிட்ட வந்து ஒரு கிராக் ஏற்பட்டுருச்சு இந்த மழைனால, அங்க வந்து போக்குவரத்து வந்து பாதிப்படைஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய நியூஸ் ஆகும். ஆனா இதே சென்னையிலேயே இயல்நிலை மக்கள், ரொம்ப கடைநிலை மக்கள், ஏழைங்க வாழக்கூடிய சில பகுதிகள்லாம் இருக்கு. அங்க வந்து 10 நாளைக்கு மேல அவங்க வீடே தண்ணிக்குள்ள மூழ்கினாலும் வந்து செய்திகள் வராது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சென்னைக்குள்ளேயே அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரியான பாரபட்சம் தான். இப்போ நம்ம சென்னையில நடந்துருந்துச்சு மழை வெள்ளம் வந்து ஒரு பெரிய நல்ல வேளை இந்த வாட்டி பெய்யல, இது வரைக்கும் பெய்யல. இப்போ தமிழ்நாட்டில் பல இடங்கள் வந்து மூழ்கி கிடக்கு. தென்பெண்ணை ஆற்றுலன்னு நினைக்கிறேன் 2 பச்சிளம் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிணமா மிதந்து வந்தது. இந்த பிரச்சனை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு திசை திருப்புதல் அன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு, அதை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு சரிங்களா? ஸோ பல இடங்கள்ல வந்து அவங்களோட பயிர்கள் சேதமடைஞ்சிருச்சு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு கட்டின வீடு தண்ணிக்குள்ள மூழ்கிருச்சு. பாலங்கள் பல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக துண்டிக்கப்பட்டு கம்பி மேலெலாம் வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியே வரல. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களை மடைமாற்றம் செய்யறதுக்காக இப்படி ஒரு விஷயமே நடக்கலைங்க அப்படின்னு நம்மளுக்கு செய்திகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி என்ன காட்டுறோமோ அதனமா நம்மளே நம்புவோம். 2 நாள் ஃபுல்லாக டிவியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம், தேடி எதுவும் படிக்கல, சமூக ஊடகங்களில் யாருமே நம்மளுக்கு பதிகிறத பார்க்கல அப்படின்னா நம்மளே அப்படி தான் நம்ப ஆரம்பிச்சிருவோம். அதை தான் வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த விதத்தில் சீமான் அவர்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட கருத்துக்கு வந்து ஆமாம் நானும் உடன்படுறேன். ஓகே சார். இவ்வளோ நேரம் இந்த ஒரு விஷயத்தை பத்தி தெரியாத பல தகவல்களை எங்களோட பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி சார்.